ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே போயிருக்கோம்னா, கோட்டை மாரியம்மன் தான் போயிருந்தோம். அங்கே வண்டி வேடிக்கைன்னு சொல்லியிருந்தாங்க. திருவிழா முடிஞ்சு மொத நாள் திருவிழா, மறுநாள் வண்டி வேடிக்கைன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் வேஷம் போட்டு வருவாங்களாம். அங்கே தான் போயிருந்தோம். செம்ம கூட்டங்க. அந்த அளவு கூட்டம். நெரிச்சு எடுத்துட்டாங்க. அப்படியே புடிச்சு தள்ளுறாங்க. கேங்கா வராங்க, புடிச்சு தள்ளுறாங்க. அப்படி பசங்க எல்லாருமே. ஆனா போலீஸ் பாதுகாப்பும் நல்லா குடுத்துருந்தாங்க. அவ்வளோ போலீஸு. எங்கே பார்த்தாலும் போலீஸ் நெறைய நின்னாங்க. அப்புறம் போலீஸ் வந்து கேமரா வச்சே வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு பாதுகாப்பெல்லாம். அப்புறம் கீழ நின்னு சாமிலாம் கும்பிட்டு, சாமிலாம் நல்லா பார்த்துட்டு வீட்டுக்கு வெளில வந்துட்டோம் நாங்க. கோயில விட்டு வெளில வந்துட்டு ஃபுல்லா வண்டி வருது வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே நின்னோம். ஒருத்தவங்கலாம் வேஷம் போட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வந்துச்சு. ஃபஸ்ட்டு சாமிய வச்சு அலங்காரம் பண்ணி வேஷம் போட்டு, பின்னாடி வந்து மாரியம்மன், காளியம்மன்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க வந்து வேஷம் போட்டு வந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கையிலேயே. இங்க பாருங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. நல்லா வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஒரு வண்டி வந்திருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் வேஷம்லாம் சூப்பரா போட்டுருந்தாங்க. நெறைய கடை ஸ்நாக்ஸ் கடை, ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் நெறைய போட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும். நாங்கள் வந்து கம்மல் வாங்குனோம். ஜிமிக்கி கம்மல் வாங்குனோம். தம்பிக்கெல்லாம் தலையில மாட்டுன ஹேர் பேண்ட் மட்டும் 2 வித்தாங்க. அந்த கலர் கலரா லைட் எரியிற மாட்டம். அது சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் அதான் தலையில எல்லாரும் அதுதான் மாட்டியிருந்தாங்க. அது 2 வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மழை பெஞ்சுச்சு. நாங்க வீட்டுக்கு கிளம்பும்போது மழை வந்துருச்சு. இங்க பாருங்க. நல்லா வேஷம் போட்டிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு தெரியுது பாருங்க. எல்லாம் ஃபுல்லா தலையா தான் தெரியுது. அந்த அளவுக்கு கூட்டங்க. போட்டு நெரிச்சு கூட்டம்னா கூட்டம் செம்ம கூட்டம். அடுத்து ஒரு வண்டி வந்து செம்மையா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. சாமிக்கும் நல்லா அந்த அலங்காரம் பண்ணது இந்த வேஷம் போட்டிருக்கிறது சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கையிலேயே. இப்போ வந்து ஒயர் இது மட்டும் வந்துச்சுன்னா அதெல்லாம் மடக்கிக்கிறாங்க. ஃபுல்லாக நம்ம 3 சைடு இருக்கிறதெல்லாம் மடக்கிக்கிறாங்க. அது மட்டும் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எப்படியும் 10 மணி 10:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. பார்த்துட்டு அவ்வளோ கூட்டம் வண்டிலாம் வர முடியல. ஃபுல்லாக டிராஃபிக்கு அது மாட்டம் செம்ம கூட்டமாக இருந்ததுனால வந்துட்டோம். ஆனால் எதுவுமே கோயிலுக்கு போய்ட்டு எதுவுமே சாப்பிடல. கூட்டம் இருந்துச்சுனால குழந்தைங்கள வேறு எடுத்துகிட்டு போனதுனால அழைச்சிட்டு போனதுனால எதுவுமே சாப்பிடல. ஏன்னா கூட்டத்தில் சாப்பிட முடியாதுன்னு ஹோட்டலில் வந்து சாப்பிடலாம்னு பார்த்தா மழையும் வந்துருச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். எல்லோரும் கை காமிச்சு பாய் காமிச்சு சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்படியே அடுத்தடுத்தா ஒரு ஒரு வண்டி வந்துகிட்டே இருந்துச்சு. பாருங்கள் இது நல்லா டெக்கரேஷன் பண்ணி நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எங்கள் க்யூட் பாப்பா, பக்கத்து வீட்டு பாப்பா செம்மையாக பேசும். செம்ம வாய், செம்ம அறிவு, டேலண்ட் எல்லாமே அந்த பாப்பாவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு சின்ன குழந்தைன்னு சொல்ல முடியாது. அவன் அவ்வளோ மெச்சூரிட்டி நல்லா பேசும். ரொம்ப பிடிக்கும் அந்த பாப்பாவை. பாப்பா பேர் மெஸ்ஸிகா ஸ்ரீ. ஒவ்வொரு வேஷம் போட்டு வராங்க பாருங்கள். இந்த தலையில் மாட்டது ஹேர் பேண்ட் மாட்டது இதுதான் நாங்கள் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு. கலர் கலர் லைட் எரிஞ்சிச்சு. சூப்பராக இருக்குது. 2 மாட்டம் வாங்கினோம். ரவுண்டாக பூ டிசைன் ஒன்று, இந்த டிசைன் ஒன்று வாங்கினோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒருத்தவங்க ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க 50 ரூபா சொல்கிறாங்க, ஒருத்தவங்க 60 ரூபா சொல்கிறாங்க, ஒருத்தவங்க 100 ரூபா சொல்கிறாங்க. அங்கனக்குள்ளேயே பக்கத்து 10 கடையிலே மாற்றி மாற்றி ரேட் சொல்கிறாங்க. ஏன்னா இது மட்டும் டயத்தில் தான் அவங்க நல்லா விற்று லாபமாக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அதிக ரேட்டு வச்சு தான் எல்லாம் விற்கிறாங்க. ஏன் இப்படி விற்கிறாங்கன்னு தெரில. மக்கள்ல ஏன் இப்படி ஏமாத்துறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனால் பொய்யான ரேட்டு சொல்கிறாங்க. அந்த திருவிழா டயத்துலலாம் இருக்கிற ரேட்டை விட 2 டபுள் மடங்கு அதிக ரேட் வச்சு விற்கிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட லாஸ்ட்டு. ஆனால் மழை வந்துடுற மாட்டம் இருக்குது. மழையும் தூறலும் போட்டுச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த கம்மல் தான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு கம்மல்லாம் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.